90கள் கிட்ஸ் பரீட்சை முடிந்த அந்த நாள் குமார், முரளி, சதீஷ் மூவருக்கும் உலகமே கையில் வந்த மாதிரி இருந்தது. பள்ளிவாசலில் இருந்து ஹாலிடேஸ்டா என்று கத்திக்கொண்டு ஓடி வந்த அவர்கள் அந்த கோடை விடுமுறையை எப்படி கழிப்பது என்ற எக்ஸைட்மெண்ட்ல இருந்தார்கள். அடுத்த நாள் முதல் காலையிலேயே அவர்கள் தெருவில் சந்தித்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தார்கள். மண் தூசி பறக்கும் அந்த கிரவுண்டுதான் அவர்களுக்கு மைதானம். ஒரு பிளாஸ்டிக் பந்து, ஒரு மரத்தடி, அதுதான் அவர்களோட உலகக் கோப்பை. மதியம் வெயில் அதிகமானதும் மூவரும் வீட்டுக்குள் போய் லூடோ, கேரம் போன்ற விளையாட்டுகளில் சிரித்துக்கொண்டே நேரத்தை கழிப்பார்கள். அம்மா சாப்பிட வாங்க என்று அழைத்தாலும் இன்னும் ஒரு கேம் என்பதுதான் பதில். ஒரு நாள் மாம்பழம் காய் பறிக்க மூவரும் ஒரு பெரிய மரத்தடியில் சேர்ந்தார்கள். குமார் தைரியமாக மரத்தில் ஏறினான். மேலே சென்று மாம்பழத்தை பிடித்து மகிழ்ச்சியாக சிரித்துக் கொண்டிருந்தான். கீழே இருந்து முரளி, சதீஷ் இருவரும் அவனை பார்த்துக் கொண்டு கத்தினார்கள். ஜாக்கிரதைட்டா! அந்த நேரத்தில்தான் குமாரின் கால் வழுக்கிவிட்டது. ஒரு நொடி எல்லாமே நின்ற மாதிரி. கீழே விழப்போகும் குமாரை பார்த்து முரளி ஓடி வந்து அவனை பிடித்துக் கொண்டான். அந்த ஒரு நொடியின் பயம் மூவரையும் இன்னும் நெருக்கமாக்கியது. குமார் நிலத்தில் நின்றவுடன் மூவரும் ஒருவரொருவர் அணைத்துக் கொண்டு சிரித்தார்கள். நாம ஃப்ரெண்ட்ஸ் இல்லட்டா, பிரதர்ஸ் என்று சதீஷ் சொன்னான். அதற்கு இருவரும் தலையசைத்தார்கள். அந்த இரவு அவர்கள் வீட்டின் ரேஸ் மேல் படுத்து வானத்தில் நட்சத்திரங்களை பார்த்துக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். எதிர்காலம் பற்றி, நாளைய விளையாட்டு பற்றி, சின்ன சின்ன கனவுகள் பற்றி பேசிக்கொண்டே மெதுவாக தூங்கிவிட்டார்கள். மறுநாள் காலை சூரியன் உதயமாகவும் நேரத்தில் மூவரும் சைக்கிளை எடுத்துக்கொண்டு ஊரையே சுற்றி சிரித்துக் கொண்டே சென்றார்கள். அந்தச் சின்ன சின்ன தருணங்கள், அந்த சிரிப்புகள், அந்த நட்பு, அவையெல்லாம் சேர்ந்து அவர்களின் வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகளாக மாறின. அதுதான் 90 கிட்ஸ் வாழ்க்கை. பணம் குறைவு இருந்தாலும் சந்தோஷம் நிறைய இருந்த காலம்.